வெல்கம் டு சக்தி விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சுற்றி பார்த்து அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, அது எப்படி இருக்குது, புதுசாக யாராவது வந்தால் எங்கே போகலாம், எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான். இப்போ மணி சரியாக 6 மணி. நான் காரைக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்தேன். புதுசாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வர எல்லாருக்குமே இருக்கிற ஒரே சந்தேகம், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி வெளியில் போகிறது, லோக்கல் பஸ் எங்கே போய் ஏறுறது, தாம்பரம் எப்படி போகிறது, இந்த மாதிரி நிறையா சந்தேகம் இருக்கும். அது எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட பேர் என்னன்னா KCPT, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கே கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு முன்னாடி இருந்தது வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான். ஸோ அப்போ அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் உள்ள சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால நிறைய டிராபிக் ஜாம் ஆகிறதுனால வெளியில வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டணும்னு சொல்லிட்டு 2010 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2018-19 வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2021-23 வந்து பில்டிங்கை கட்டி முடிச்சிட்டாங்க. 2023 டிசம்பர் மாதம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பில்டிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இறங்கினோடனே கன்ஃபியூஸ்லாம் ஆக வேணாம். வெளியில் போகிறதுக்கு நிறையா எக்ஸிட் டைரக்ஷன் போர்ட்லாம் நிறையாவே இருக்குது. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங் ஹால் இருக்குது. பார்க்குற திரும்புகிற இடமெல்லாம் வந்து டிஜிட்டல் போர்டு வச்சுருக்காங்க. ஃபுட் கோர்ட் இருக்குது, டீ ஷாப் இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் க்ளீனாக வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த சைடு திரும்பினாலும் குடிநீர் தண்ணி இருக்குது. அது இல்லைன்னா நீங்கள் பியூரிஃபை வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கலாம். வாட்டர் பாட்டில் வெண்டிங் மிஷின் இருக்குது. உங்களுக்கு 6 ரூபா 10 ரூபா 2 வெரைட்டியில் வந்து வாட்டர் பாட்டில் இருக்கும். 6 ரூபாங்கிற சின்ன சைஸு, 10 ரூபாயில் வந்து பெரிய சைஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி வாட்டர் கேன் வாங்கிட்டேன், அதனால் நான் வாங்கலை. நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிபே ஃபோன்பே அக்செப்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே தங்குறதுக்கு ஏசி நான் ஏசி ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வெறும் 200 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் நீங்கள் இங்கே தங்கிக்கலாம். எஸ்டிசி பஸ் டிக்கெட் புக் பண்ண கஷ்டம் இங்கே புக் பண்ற மிஷின்ஸ் இருக்கு. நீங்க அதுல புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்லாம். 2 வீலர் 4 வீலருக்கான பெரிய பார்க்கிங் இருக்கு, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு அந்த பார்க்கிங். லேடிஸ் அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து நிறைய ஸ்பெஷலான வசதி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. வயசானவங்க வந்தாங்கன்னா வாசல் உள்ள வர வரைக்கும் தள்ளிட்டு போற வீல் சேர் முதற்கொண்டு இருக்கு. அது போக இன்னும் ஒரு ஸ்பெஷலான மேட்டர் என்னன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கினோடனே பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில வர வந்து எலக்ட்ரிக்கல் வண்டிலாம் இருக்கு. டோட்டலா ஃப்ரீ தான், அவங்களே வந்து அவுட் சைட்ல வந்து விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம அதே வண்டியில ஏறி நீங்க வந்து லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இறங்கிக்கலாம். அங்க இருந்து நீங்க லோக்கல் பஸ் பிடிச்சி நீங்க எந்த ஊருக்கு போகணுமோ விருப்பப்பட்ட இடத்துக்கு நீங்க போய் சேர்த்துக்கலாம். அது போக உள்ள வந்தீங்கன்னா நிறைய டிராயிங்ஸ்லாம் வரைஞ்சிப்பாங்க மேல. அதெல்லாம் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணோடனே நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. ஏன்னா நிறைய பஸ் கிடைக்கல, கண்டினியூஸா பஸ் இல்லை, ரொம்ப ரேரா இருந்துச்சு. வெளியூர்ல இருந்து வரவங்களுக்குலாம் ரொம்ப ஷார்டேஜ் ஆச்சு. வெளியில போய் ஆட்டோலாம் கேட்டோம்னா 300 ரூபா 400 ரூபான்னு சொல்லிட்டு கேமரா நடந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, டோட்டலா சூப்பரா இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. இது வந்து பெரிய பஸ் ஸ்டாண்டு. இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு நம்ம காரைக்குடியில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வந்தா நல்லா தான் இருக்கும். வாங்க அப்படியே லோக்கல் பஸ்ஸுக்கு போகலாம். நான் சொன்ன அந்த லோக்கல் பஸ் இங்க இருந்து நீங்க எந்த இடத்துக்கு வேணா போகலாம். இங்க பிராட்வேக்கு பஸ் இருக்கு, தாம்பரத்துக்கு போய்க்கலாம், வேளச்சேரி போய்க்கலாம். இந்த மாதிரி நீங்க இங்க இருந்து நீங்க எங்க ரெட் ஹில்ஸ் வரைக்கும் கூட நீங்க எங்க வேணா போய்க்கலாம். எல்லா சென்னையில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் நீங்க இங்க இருந்து பஸ் இருக்கு. அதுவும் வந்து கண்டினியூஸா பஸ் இருக்கு. ஒரு பஸ் விட்டுச்சுன்னா 10 நிமிஷம் கழிச்சு அடுத்த பஸ் கண்டினியூஸா இருக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.